அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இன்றைக்கி நடிகர் ஸ்ரீ அவர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது உள்ளபடியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2006ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், கனாக்காலும் காலங்கள் மூலமாக விஜய் டிவியில் அந்த வரக்கூடிய தொடர் மூலமாக ஒரு நல்ல ஒரு நிலையை எட்டியவர் தான் ஸ்ரீ. அதுக்கப்புறம் வழக்கு எண், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், முக்கியமாக மாநகரம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மிக அருமையாக நடிச்சிருந்தார். ஸோ இவருக்கும் நல்ல ஒரு ஹோப் இருக்குது சினிமா துறையில் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கி அவரை பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உடல் மெலிந்து அவர் அந்த நைட்டு வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்ற அந்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது தனிமை மிகப்பெரிய கொடூரமான வியாதி. நண்பர்கள் கூட இல்லாமல், உறவினர்கள் கூட இல்லாமல், உங்கள் குடும்பம் கூட இல்லாமல் தனியாக இருக்கிறது உங்களுடைய சிந்தனையை மழுங்கச் செய்யும். உங்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு மனநலம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் தனிமையை ஒருபோது விரும்பாதீங்க, தனியாக இருக்காதீங்க. நண்பர்களோட போங்க, நண்பர்களோட பழகுங்க. இன்றைக்கி அவர் 2-3 போஸ்ட் பார்த்தேன். நான் லேடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வானவில் டேக்லாம் போட்டிருந்தார். அது இல்லாமல் ஒரு பாட்டெலாம் பாடி காமிச்சிருந்தார் சிம்பு படத்தில் இருந்து. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு நடிகர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் சொல்கிறேன், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம எந்த நிலைமையில் வாழ்க்கையில் முன்னேறி போகிறோமோ அது எல்லாமே நம்முடைய செயல்கள்னால தான். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கீழே போகிறோமோ அதுவும் நம்முடைய செயல்கள் தான். ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்களை யோசித்து திறம்பட செய்ய வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையில் தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய இளம் இயக்குநர்கள் இருக்கிறீங்க. இப்படி ஒரு திறமை வாய்ந்த நடிகரை தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க. அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க. அவர் போதை பழக்கத்தில் இருந்தாலும் அதை மீட்டு கொண்டு வாங்க. ஸ்ரீ போன்ற ஒரு நிறைய திறமை வாய்ந்த நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா மாநகரம் படம்லாம் பார்க்குறப்ப உள்ள ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அவர் அப்படியே அந்த கேரக்டராகவே இருந்திருப்பார். ஸோ அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கிறப்ப உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. ஸோ மக்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீ அவர்களை பார்த்ததும் எனக்குலாம் ரொம்ப தூக்கு வாரி போட்டுருச்சு. என்னன்னா, எப்படி இருந்த ஒரு மனுஷன் நீங்கள் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மீண்டு வர வேண்டும். கடவுளிடம் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.